ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே விஎஸ் ஹெச்ஆர்ஹெச் மேட்சோட ப்ரிவியூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாஸ் வின் பண்ணது கேப்டன் ருத்ராஜ் தான். அவர் பேட்டிங் சூஸ் பண்ணார். எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணார், எனக்கு தள்ளப்பட்டார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்களோ அவங்க பிளே ஆஃப்குள்ளே போகலாம். அப்படி தான் நேற்று இருந்துச்சு. ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணது யார் உள்ள போறான்னா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாட குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆகுது. என்னடா டாட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்போ தான் பார்க்கும்போது பார்த்தா நோ பால் போட்டோன்னே நம்ம ஆடு சேட்டன் விட்டுருவாரா, சேட்டன் விட்டு தூக்கி அடிச்சாரு 6. அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரன்னு படன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவலில் சேட்டன் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 13 ரன்னு கிட்ட அடிக்க அவ்வளோதான், மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு. பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கலா தான் வரும். சேட்டனா இந்த பக்கம் தாறுமாற அடிக்க, இந்த பக்கம் ருத்ராஜ் என்னன்னா மரம் மலர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லி டாட் பால் மேலே டாட்டா வச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் என்னதான் நார்மலாக இருந்தால் போக பேட் கமின்ஸு நச்சுன்னு ஷார்ட் பால் அப்படியே மூவ் ஆனில் அப்படியே ஸ்விங் பண்ண விச்சு பிடிங்கி சஞ்சு அவுட்டு. சரி, அவுட்டு தான் ஆகிட்டாரு, ரிவ்யூ ஆச்சு இப்போன்னு பார்த்தா ருத்ராஜ் அதையும் எடுக்க விட்டு அதையும் முடிச்சு கட்டிட்டாரு. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சரி, சாம்சன் தான் அவுட் ஆகிட்டாரு. இப்போ ஊர்வியில் இறங்குவார். அவர் எப்படி ஆடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலான்னு ஈகராக பார்த்துட்டு இருந்தா ஊர்வியில் வந்தோடனே எக்ஸ்ப்ளோர்டான பேட்டிங் போட்டு டாம் ரூம்னு அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஊர்வியில் செமையாக ஆடுறாரு இன்டென்ட்டோட அப்படின்னு நினச்சிருக்கோம். பார்த்தா சகிப் ஹுசைன் கரெக்டாக இன்ஸ்விங் பண்ணி பாலை உள்ளே எடுத்துகிட்டு வர சுத்த பார்த்து ஊரில் பட்டார். வந்தா சென்றார்னு நடை கட்டிட்டு போயிட்டாரு. சரி, பேக் டு பேக் விக்கெட் போயிருக்கு. கன்ஃபார்ம் அடுத்து வர பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மா வேற யங்ஸ்டரு, ப்ரெஷரோட தான் ஃபீல் பண்ணி ஆடுவார்னு பார்த்தா அவரும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வேற லெவலில் அடிச்சு நவுத்துட்டு சூப்பராக ஆடிட்டு இருந்த கார்த்திக் சர்மா பேட் கமெண்ட்ஸ் ஓவரில் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். என்னதான் அவுட்டு, ஆனால் அவன் 3 4 2 6ன்னு சொல்லி டீமுக்கு நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்து கொடுத்துட்டு சட்டுன்னு கிளம்பிட்டார். இடையில இன்னொரு ஆளை பற்றி பேச மறந்துட்டாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன். அவருக்கு இந்த வருஷம் என்னாச்சுன்னே தெரியல, சுத்தமாகவே ஃபார்ம்லே இல்லை கைஸ். 21 பாலுக்கு 15 ரன்னு இறங்குறாங்க கைஸ். ஏபி என்று அழைக்கப்படும் அவர் பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 44 ரன்னு, 2 4 4 6ன்னு சொல்லி மற்ற பேட்ஸ்மேன் என்னதான் கம்மியாக ரன்னு அடிச்சிருந்தாவும் ஓரளவுக்காச்சு ரன்னை இந்த பக்கம் அடிச்சு தந்திருக்காரு. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. சரி, இந்த சீசன் ஃபுல்லாக சிவம் தூபே ஃபார்ம்லே இல்லையே. சரி, இந்த மேட்ச்சு ஆச்சு எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். போன மேட்ச்சு கடைசி ஓவரில் நல்ல பேட்டிங் ஆனார். அதேமாரி இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்க்கலான்னு சிவம் துபே பேட்டிங்கை பார்த்தா வெறும் 3 4 1 6ன்னு அடிச்சு வச்சிருக்காரு. 23 பாலுக்கு 26 ரன்னு. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான், உனக்கு எனக்கு ராசியே இல்லை. சரி, சிவம் துபே தான் சகிப் ஹுசைன் யாரும் அவுட் ஆகிட்டாருன்னு பார்த்தா பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா மாதிரி இல்லைனாவும் ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சு டெத் ஓவரை ஃபினிஷ் பண்ணுவார்னு பார்த்தா 11 ரன்னுக்கு 9 பாலை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 4 அடிச்சு ஆக மொத்தம் மொத்தமாக டார்கெட் 180 தான் கொடுத்துருக்காங்க. 7 விக்கெட்டை விட்டு 20 ஓவருக்கு. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அங்க தட்டி விட்டு இங்க என்னதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓரளவுக்கு ரன்னே போனாவும் டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்த உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு முகேஷ் சௌத்ரியோட பாலில்.
பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்டா உனக்கு. நெக்ஸ்ட் உள்ள வந்த 2 பேட்ஸ்மேனும் புதுசு. இந்த பக்கம் இசான் கிஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். 2 பேர் ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே பவுலர்ஸை போட்டு ஏகே என்று அழைக்கப்படும் அன்சூல போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அதான் முகேஷ் ஸ்பென்சர் தொடர்ந்து ஸ்விங் பண்ணி அகீல் நூறுன்னு ப்ரெஷர் போட்டவங்க விக்கெட்டே விழுல. அப்பன் போது நம்ம சஞ்சு சேட்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஒரு ஸ்டெம்பிங் நச்சுன்னு அடிக்க ஹென்ரிக் கிளாசனோட விக்கெட்டு போயிடுச்சு. இப்போ சஞ்சு விக்கெட் எடுத்தாச்சு, ப்ரெஷர் கிரிக்கெட் ஆகும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும் போது இஷான் கிஷன் சிங்கிள் ஹேண்டடா தாறுமாறா ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாரு. 70 ரன் பாரிங்கிறவன் கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, என்னதான் இஷான் கிஷன் 70 ரன் அடிச்சாவும் ஓரளவுக்கு புதுசாக வர பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் ஆகும்னு நினச்சிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்க ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டாக கேட்சை கொடுத்துட்டு கிளம்புறாரு. சரி, அடுத்தது அரோரா வராரு. அவரு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அடிப்பார் பார்த்தா டம்னு அடிச்சு மேட்சை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டாரு சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனநிலையா. செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது என்ன மேட்ச் ரிவ்யூ பண்ணி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.